ஒவ்வொரு ம். மந்திரமும் 108 தடவை 108 தடவை சொல்றோம் இல்லையா ம். பிரபு? அந்த 108 என்ன காரணம் சார்? அந்த 108 தடவை சொல்றதுங்கிறது என்ன காரணம் பிரபு? 108க்கு என்ன காரணம் இருக்கு? நம்மளுக்கு சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்குது. அந்த 108 முறை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏதாவது அ கண்டிப்பா காரணம் இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்ச காரணம் ஒண்ணே ஒண்ணுதான். நம்முடைய ஆச்சாரியர்கள் சொல்லிக் குடுத்திருக்காங்க. 108 மட்டும் சொல்றோம் அவ்வளவுதான். இத போய் நம்ம எதுக்கு 108 நம்பர் வச்சிருக்காங்க? 109ன்னு வச்சா ஏன் 109 வச்சிருக்காங்கன்னு கேட்போம். 150ன்னு வச்சிருக்காங்கன்னா ஏன் 150ன்னு வச்சிருக்காங்கன்னு கேட்போம். நம்ம கொஸ்டின் கேட்டு தான் இருக்கோம். பட் ஆச்சாரியர்கள் ஏதோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 108ன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது கண்டிப்பா என்ன அர்த்தம் இருக்கும்னு நான் படிச்சது கிடையாது. நான் அத பத்தி யோசிச்சதும் கிடையாது. 108 முறை சொல்றதுக்கு நல்லா இருக்கு. சொல்லிட்டு இருக்கோம். 108 திவ்ய தேசம்னு சொல்லி சொல்றது உண்டு. அத பத்தி நான் பெருசா யோசிச்சது கிடையாது. அது எனக்கு தெரியல. நான் தெரிஞ்சா உங்களுக்கு நான் சொல்றேன் மறுபடியும். 108க்கு ஓகே சார். ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது இருக்கலாம். பட் அத பத்தி நான் பெருசா யோசிச்சது கிடையாது. 108 முறை ஏன் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. சொல்றோம் அவ்வளவுதான். ஒரு சில விஷயங்கள் நம்ம யோசிக்கலாம். ஒரு சில விஷயங்கள் நம்ம ஜஸ்ட் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். சாஸ்திரங்கள்ல ஒரு சில விஷயங்கள சொல்லும்போது நம்ம என்ன பண்ணலாம்? யோசிச்சு அத கூட கொஸ்டின் கேட்கலாம். ஏன் இப்படி சொல்லியிருக்காங்கன்னு கொஸ்டின் கேட்கலாம். ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும்போது அத பத்தி நம்ம பெருசா யோசிக்க தேவையில்ல. அத தெரிஞ்சுக்கிறதுனால நம்மளுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா? அப்படின்னா, அந்த பிரயோஜனம் இருந்தா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப வந்து ஆத்மான்னு சொல்லி சொல்றாங்க. ஆத்மா பத்தி கிருஷ்ணர் சொல்லிக் குடுக்குறாரு. நான் ஆத்மா பத்தி ஏன் தெரிஞ்சுக்கணும்? அப்படின்ற கேள்வி கேட்கலாம். அது ரொம்ப உயர்ந்த கேள்வி. அத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம ஆத்மா பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவிகரமா இருக்கும். ம். 108 முறை அப்படிங்கிறது என்ன? 108 முறை சொன்னா தான் அப்ப பகவான் நம்ம அடைய முடியுமா? அப்படின்னு நெறைய பேர் கேள்வி கேட்பாங்க. அப்படிலாம் கிடையாது. பகவானை ஒரே ஒரு முறை பகவான சொன்னா கூட அவங்க பகவான் அடைஞ்சிடலாம். அப்ப 108 அப்படிங்கிற ஒரு நம்பர் தான் வச்சிருக்காங்க. அது எதுக்குன்னு நமக்கு தெரியல. பட் தெரிஞ்சா உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன். தேங்க் யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. நன்றி பிரபு.